கல்வெட்டுகள் இந்த இருக்கு இல்லைங்களா ஃபுல்லா? ஆமாம். அவர் எந்த மகரிஷி? இவர் தான் உதித மகரிஷி. சரிங்க. இவருடைய மகன் கார்க முனிவர்னு இருக்காரு. சரிங்க. தினம் சுவாமிக்கு வந்து காராம்பசு பால் கொடுத்துருக்கு. சரி. அவர் ஒரு நாள் அந்த மாட்டை வந்து கட்டி போட்டுறாரு. தன் மகனோட பார்க்காம அவருக்கு தோல்நோய் சாபம் கொடுத்துட்றாரு. சரி. எனக்கு எப்படிங்க மறுபடியும் மோச்சனன்னு கேட்கிறாரு. நந்தியை அமைச்சு அந்த நந்தி வழியான ஜலம் வரணும், அதுல குளிச்சுதான் உன்னுடைய சாப மோச்சனம் தீரும். இதுதான் அந்த பக்கத்துல மோகனவல்லி சமேத கங்காதீஸ்வரர். அங்க சுவாமியும் கிழக்கு, அம்பாள் கிழக்கு, முருகர் கிழக்கு, நுழைவு தெற்கு. ஆனா வந்து சுத்தி நந்திக்கு சுவாமிக்கு பின்னாடி ஒரு நந்தி இருக்கு. அந்த ஊற்றுப்பாங்க அமைப்பு வச்சு அந்த நந்தி வழியா ஜலம் வந்து அந்த நந்தியிலேருந்து கொட்டி வெளியில போய் வெளியில ஒரு நந்தி இருக்கு, அது வழியா வெளியில வரும். அந்த நதி தான் விருத்தச்சேரி நதி, பழைய பாலாறுல போய் சேருது. அதனுடைய மோசனம் தான் அது தாத்பரியம். அந்த மமதையால நீ உன்னுடைய ஆணவத்தை அழிச்சிட்டு நீ எப்படி இருக்கலாம், உனக்கு அந்த இது வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த நந்தி வாயில குளிச்சினாதான் உனக்கு அந்த சாப மோசனம் போகணும் கங்காதீஸ்வரர். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.